டோட எஜுகேஷன் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th சோசியல் சயின்ஸோட ஃபாக்ஸ் கொஸ்டினாக டோட்டலாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ அதை விட ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் பார்க்குறவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை லாஸ்ட் எண்டு வர பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஏற்கனவே நம்மளோட சேனலில் 10th சோசியல் சயின்ஸில் உள்ள பாக்ஸ் கொஸ்டின் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். மறக்காமல் அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாமா? 9ஆம் வகுப்பு வரலாறு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எந்த கண்டத்தில் தமிழர்கள் தோன்றியதாக சில ஆய்வாளர்கள் கருதுகின்றனர்? ஆன்சர் மூழ்கிய லெமூரியா. செகண்ட் கொஸ்டின், இந்தியாவில் முதலில் பழங்கால கருவிகளை பல்லாவரத்தில் கண்டுபிடித்தவர் யார்? ஆன்சர் சர் ராபர்ட் ப்ரூஸ்போர்ட். தேர்ட் கொஸ்டின், குடியம் குகைகள் எந்த இடத்திற்கு அருகில் அமைந்துள்ளது? ஆன்சர் சென்னை. ஃபோர்த் கொஸ்டின், மூடியுள்ள தாலி எந்த இடத்தில் காணப்படுகிறது? ஆன்சர் ஆதிச்சநல்லூர். ஃபிஃப்த் கொஸ்டின், கருப்பு சிவப்பு பானை ஓடுகள் எந்த இடத்தில் உள்ளது? ஆன்சர் ஆதிச்சநல்லூர். சிக்ஸ்த் கொஸ்டின், இரும்பு வாளும் கத்தியும் எந்த பகுதியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது? ஆன்சர் ஆதிச்சநல்லூர். செவன்த் கொஸ்டின், ஈமச் சின்னங்களில் கிடைத்த வெண்கல கிண்ணம் எந்த பகுதியில் இருந்து கிடைத்தது? ஆன்சர் ஆரோவில், புதுச்சேரி. எய்த் கொஸ்டின், எந்த எகிப்திய எழுத்து முறை கிமு 3ஆம் ஆண்டின் துவக்கத்தில் உருவானது? ஆன்சர் ஹைரோகிளிபிக். நைன்த் கொஸ்டின், செப்பு தராசு எந்த இடத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டன? ஆன்சர் மொஹஞ்சதாரோ. 10வது கொஸ்டின், மதகுரு அல்லது அரசன் சிலை எந்த இடத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது? ஆன்சர் மொஹஞ்சதாரோ. 11வது கொஸ்டின், சிந்துவெளி எழுத்துக்கள் வலப்பக்கத்திலிருந்து இடப்பக்கமாக எழுதப்பட்டன, சரிங்களா? 12வது கொஸ்டின், சிந்துவெளி எழுத்துகள் திராவிட மொழி குடும்பம் போன்ற வார்த்தை வரிசையை பெற்றுள்ளன என்றவர் யார்? ஆன்சர் யூரிதோரோ ஷோ. 13வது கொஸ்டின், ஹரப்பா மொழியின் மூலர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பதை நாம் காணலாம் என்று சொன்னவர் யார்? ஐராவதம் மகாதேவன். 14வது கொஸ்டின், மயிலாடுதுறையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கற்கோடாரியில் உள்ள குறியீடுகள் சிந்துவெளியில் கண்டுபிடிக்கப்பட்டவையில் உள்ள குறியீடுகளை ஒத்திருக்கின்றன என்று கூறியவர் யார்? ஐராவதம் மகாதேவன். 15வது கொஸ்டின், மே 2007 தமிழ்நாடு தொல்லியல் துறையால் பூம்புகாருக்கு அருகில் மேல பெரும்பள்ளம் என்னும் இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பானைகளில் உள்ள அம்பு போன்ற குறியீடுகள் மொஹஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட இலச்சினைகளை போன்று உள்ளன. 16வது கொஸ்டின், சிந்துவெளி எழுத்துகளின் குறியீடுகள் திராவிட ஒற்றை குறிப்புகளுடன் ஒத்துப்போகின்றன என்று கூறியவர் யார்? பர்போலா. 17வது கொஸ்டின், எந்த நாகரிகம் கட்டிடக்கலையில் சிறந்து விளங்கியது மற்றும் பிரமிடுகள் அதன் முக்கிய பங்களிப்பாகும்? ஆன்சர் எகிப்திய நாகரிகம். 18வது கொஸ்டின், நாட்காட்டி முறை மற்றும் வானியல் வளர்ச்சிக்கு எந்த நாகரிகம் பங்களித்தது? ஆன்சர் மெசபடோமியா நாகரிகம். 19வது கொஸ்டின், எந்த நாகரிகம் தத்துவம் மற்றும் கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் பங்களித்தது? ஆன்சர் சீன நாகரிகம். 20வது கொஸ்டின், கொடுமணல் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஈரோடு. 21வது கொஸ்டின், கீழடி தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? சிவகங்கை. 22வது கொஸ்டின், தமிழ் நாகரிகத்தின் தொட்டில் என்று அழைக்கப்படுவது பொருணை. 23வது கொஸ்டின், ஆதிச்சநல்லூரில் முதல் தொல்லியல் அகழாய்வு நடத்தியவர் யார்? டாக்டர் ஜாஹோர் என்ற ஜெர்மன் ஆய்வாளர். 24வது கொஸ்டின், இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த அலெக்சாண்ட்ரே 1899 முதல் 1905 வரை ஆதிச்சநல்லூரில் அகழாய்வு செய்தார். அவர் அகழாய்வு செய்து சேகரித்த தொல்பொருட்கள் சென்னை அரசு அருங்காட்சியகத்தில் காட்சி வைக்கப்பட்டுள்ளது. 25வது கொஸ்டின், தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை பொருணையில் அகழாய்வு நடத்திய ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. 1968. 26வது கொஸ்டின், ஆதிச்சநல்லூரிலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிவகலை என்ற ஊரில் 2019 நடத்தப்பட்ட அகழாய்வில் ஒரு நாளிலிருந்து உமி நீங்கிய நெல்மணிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. 27வது கொஸ்டின், திணை கருத்து என்பது நிலம் மற்றும் மக்களை பற்றிய ஒரு தனித்துவமான வகைப்பாடு என்று எந்த இலக்கிய படைப்பிரிப்பில் விவரிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் தொல்காப்பியம்.
28வது கொஸ்டின், எஜமான் மற்றும் அடிமை உறவை கணவன் மனைவி தந்தை குழந்தைகளுடன் ஒப்பிட்டது யார்? ஆன்சர் அரிஸ்டாட்டில். 29வது கொஸ்டின், ஜனநாயகம் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? ஆன்சர் மக்களாட்சி. 30வது கொஸ்டின், சீனாவிலிருந்து ஆசியா மைனர் மற்றும் இந்தியா வரையிலான வணிக வழித்தடம் பட்டுப்பாதை பட்டு பட்டு வழித்தடம் என்று அறியப்படுகிறது. இது சீனாவை மேலை நாடுகளோடு இணைக்கிறது. 31வது கொஸ்டின், சீனா பௌத்தத்தை இந்தியாவிலிருந்து பட்டுப்பாதை பட்டுச்சாலை பட்டு வழித்தடம் மூலமே பெற்றது. 32வது கொஸ்டின், அரேபிய இரவுகளின் நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? ஆன்சர் பாக்தாத். 33வது கொஸ்டின், இந்தியாவில் சுல்தான் இல்துமிஷின் சமகாலத்தவர் யார்? ஆன்சர் இங்கிலாந்து மன்னர் ஜான். 34வது கொஸ்டின், கிறிஸ்தவத்தை பரப்புவதற்காக இயேசுவின் சங்கத்தை நிறுவியவர் யார்? ஆன்சர் புனித இக்னேஷியஸ் லயோலா. 35வது கொஸ்டின், முகாலய ஆட்சி எப்போது தொடங்கியது? ஆன்சர் 1526 கிபில. சரிங்களா? 36வது கொஸ்டின், விஜயநகர ஆட்சி எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஆன்சர் 1336. 37வது கொஸ்டின், மதுரை எத்தனை பாளையங்களாக பிரிக்கப்பட்டது? ஆன்சர் 2 பாளையங்களாக. 38வது கொஸ்டின், சிவப்பு இந்தியர்கள் என்று குறிப்பிடப்பட்டவர்கள் யார்? ஆன்சர் அமெரிக்காவில் ஐரோப்பியர்கள் வருவதற்கு முன்பே பூர்வீக அமெரிக்கர்கள் என்று அழைக்கப்படும் பழங்குடி மக்கள். 39வது கொஸ்டின், தையல் இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார்? எலியாஸ் ஹோல். 40வது கொஸ்டின், தொழிற்புரட்சி காலகட்டத்தின் முக்கிய கண்டுபிடிப்புகளை ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவை நீங்கள் அப்படியே ஒரு பாஸ் பண்ணி இந்த பாக்ஸை மட்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, அப்படியே நம்ம அடுத்த கொஸ்டின் 41வது கொஸ்டின் போயிடலாம். 41வது கொஸ்டின்ல யார் யார் எந்த வருஷத்துல ஆட்சி பண்ணாங்க அப்படிங்கிறது இருக்கு. போர்த்துகீசியர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1505 to 1961. டச்சு கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1605 to 1825. டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்னு பார்த்தோம்னா 1620 to 1869. பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி 1668 to 1954. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி 1612 to 1757. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சின்னு பார்த்தோம்னா 1757 to 1857. ஆங்கிலேய ஏகாதிபத்திய ஆட்சி அப்படின்னு பார்த்தோம்னா 1858 to 1947. இந்த வருடங்கள் எல்லாமே கண்டிப்பா மனப்பாடமா வச்சுக்கோங்க. அப்போதான் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா இந்த வருஷத்துல தான் இது நடந்துச்சு அப்படின்னு நம்மளே மெமரிஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, இதோட நம்மளுக்கு 9ஆம் வகுப்பு வரலாறு ஃபினிஷ் ஆகுது. சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது 9ஆம் வகுப்பு புவியியல். சரிங்களா? ஓகே, இதுல இருந்து 42வது கொஸ்டினா பார்த்துடலாம். புவியானது பாறையினால் ஆன பந்து போன்ற அமைப்புடையது. இதனை நிலக்கோளம் எனவும், நீரினால் சூழப்பட்ட பகுதி நீர்க்கோளம் எனவும், காற்றால் சூழப்பட்ட பகுதி வளிக்கோளம் எனவும் அழைக்கப்படுகின்றன. இம்மூன்று கோளங்களும் சந்திக்கும் இடத்தில் உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலை உள்ளதால் இப்பகுதி உயிர்கோளம் எனப்படுகிறது. இப்படி கூறியவர் யார் அப்படின்னா ஆன்சர் ஆர்தர் ஹோம்ஸ். 43வது கொஸ்டின், புவியின் திடமான மேற்பரப்பு நிலக்கோளம் ஆகும். புவியின் திடமான மேற்பரப்பு நிலக்கோளம் ஆகும். 44வது கொஸ்டின், புவியை சூழ்ந்துள்ள வாயுக்களால் ஆன மெல்லிய அடுக்கு வாயுக்கோளம் ஆகும். 45வது கொஸ்டின், புவியின் மேற்பரப்பில் உள்ள பெருங்கடல்கள், ஆறுகள், ஏரிகள் மற்றும் துருவப்பனி பாலங்களால் ஆன நீர்ப்பகுதி நீர்க்கோளம் ஆகும். 46வது கொஸ்டின், உயிரினங்கள் வாழும் அடுக்கு உயிர்கோளம் ஆகும். 47வது கொஸ்டின், புதிய அதிர்வு அளவையை கண்டுபிடித்தவர் யார்னா CF ரிக்டர். 48வது கொஸ்டின், இதுவரை பதிவு செய்யப்பட்ட நிலநடுக்கத்தில் மிக அதிகமான அளவு என்ன? ஆன்சர் ரிக்டர் அளவுகோலில் 9.5. 49வது கொஸ்டின், நில அதிர்வுகளும் எரிமலை வெடிப்பும் மிக அதிக அளவில் எங்கு காணப்படுகின்றன அப்படின்னா எல்லாமே பசிபிக் நெருப்பு வலயத்துல தான். சரிங்களா? 50வது கொஸ்டின், சிதைந்த பாறை பொருட்கள் மற்றும் மத்திய சிதைந்த கரிம பொருட்களின் கலவை எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் மண். 51வது கொஸ்டின், முதன்மை ஆற்றுடன் இணையும் அனைத்து சிற்றாறுகளும். ஆன்சர் துணை ஆறு.
52வது கொஸ்டின் முதன்மை ஆட்சியிலிருந்து பிரிந்து செல்லும் ஆறுகள். ஆன்சர் கிளை ஆறு. 53வது கொஸ்டின் உலகின் மிக உயரமான நீர்வீழ்ச்சி எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் வெனிசுலாவில் உள்ள ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி. 54வது கொஸ்டின் உலகிலேயே பெரிய குருட்டு ஆறு எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் அமெரிக்காவில் ஆர்கன்சாஸ் பகுதியில் உள்ள சிக்காட் ஏரி. 55வது கொஸ்டின் ஆசியாவில் உள்ள மிகப்பெரிய நன்னீர் குருட்டு ஆறு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பீகாரில் உள்ள கன்வார் ஏரி. 56வது கொஸ்டின் உலகின் மிகப்பெரிய டெல்டா எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கங்கா பிரம்மபுத்திரா. 57வது கொஸ்டின் ஆல்ப்ஸ் மலைகளில் உறைபனிக்கோடு 2700 மீட்டர் ஆகும். 58வது கொஸ்டின் கிரீன்லாந்தில் உறைபனிக்கோடு 600 மீட்டர் ஆகும். 59வது கொஸ்டின் சமமற்ற நில மேற்பரப்பை சமப்படுத்தும் நிகழ்விற்கு என்ன பெயர்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் சமன்படுத்துதல். 60வது கொஸ்டின் வளிமண்டலத்தில் நைட்ரஜனை கண்டுபிடித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் டேனியல் ரூதர்போர்ட். 61வது கொஸ்டின் வளிமண்டலத்தில் ஆக்சிஜனை கண்டுபிடித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஜோசப் பிரிஸ்ட்லே. 62வது கொஸ்டின் வானிலை ஆய்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. வானிலையியல். 63வது கொஸ்டின் காலநிலை ஆய்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறதா. காலநிலையியல். 64வது கொஸ்டின் பகல் வேளைகளில் கடலை விட நிலப்பகுதி விரைவாக வெப்பமடைந்து காற்று மேல் நோக்கி செல்கிறது. இதன் காரணமாக கடலை ஒட்டியுள்ள பகுதிகளில் குறைந்த காற்றழுத்தம் உருவாகிறது. இதனால் கடலிலிருந்து காற்று மதிய வேளைகளில் நிலத்தை நோக்கி வீசுகின்றது. இது கடல் காற்று என்று அழைக்கப்படுகின்றது. சரிங்களா. 65வது கொஸ்டின் இரவு வேளைகளில் கடலை விட நிலம் விரைவாக குளிர்ந்து விடுகிறது. இரவு இக்குளிர்காற்று கீழ் நோக்கி இறங்கி அதிக அழுத்தத்தை உருவாக்குகிறது. இதனால் நிலத்திலிருந்து காற்று கடல் பகுதியை நோக்கி வீசுகிறது. இதுவே நிலக்காட்சி என அழைக்கப்படுகிறது. அதாவது கடல் காட்சினா என்னன்னு பார்த்துட்டோம், நிலக்காட்சினா என்னன்னு அப்படின்னு பார்த்துட்டோம். ஓகேவா. 66வது கொஸ்டின் பார்த்துடலாமா. புவியின் சுழற்சி காரணமாக காற்று தான் வீசும் பாதையில் இருந்து விலகி வீசும். இவ்வாறு காற்று தன் பாதையிலிருந்து விலகி வீசுவதை கோரியாலிஸ் விளைவு என்கிறோம். 67வது கொஸ்டின் காற்று வட அரைக்கோளத்தில் வலப்புறமாகவும் தென் அரைக்கோளத்தில் இடப்புறமாகவும் விலகி வீசுகின்றன. இதுவே பெரல்ஸ் விதி எனப்படுகிறது. பெரல்ஸ் விதியை முன்மொழிந்தவர் வில்லியம் போல் ஆவார். 68வது கொஸ்டின் சூறாவளியால் அடிக்கடி பாதிக்கப்படும் 2 மாவட்டங்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் கடலூர் மற்றும் நாகப்பட்டினம். 69வது கொஸ்டின் முழுமையான ஈரப்பதம் என்பது ஒவ்வொரு கனமீட்டர் காற்றிலும் எத்தனை கிராம் நீராவி உள்ளது என்பதாகும். 70வது கொஸ்டின் ஒப்பு ஈரப்பதம் என்பது சதவீதத்தில் கணக்கிடப்படுகிறது. 71வது கொஸ்டின் வளிமண்டலத்தில் உள்ள முக்கிய வாயுக்கள் எவை. ஆன்சர் நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன். 72வது கொஸ்டின் பூமியில் எவ்வளவு தண்ணீர் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் 71%. 73வது கொஸ்டின் 1000 ஏரிகளின் நாடு என்று அழைக்கப்படும் நாடு எது. பின்லாந்து. 74வது கொஸ்டின் இந்தியாவின் மிகப்பெரிய எண்ணெய் மற்றும் எரிவாயு ஆய்வு மற்றும் உற்பத்தி நிறுவனம். ஆன்சர் ONGC, எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு நிறுவனம். 75வது கொஸ்டின் மித வெப்பமண்டல புல்வெளியானது உலகின் பல்வேறு பகுதிகளில் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது. பிரைடே அப்படிங்கிறது வட அமெரிக்கால, ஸ்டெப்பி அப்படிங்கிறது யுரேஷியால, பாம்பாஸ் அப்படிங்கிறது அர்ஜென்டினா மற்றும் உருகுவேல, பெல்ட் அப்படிங்கிறது ஆப்பிரிக்கால, டென்ஸ் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியால, கேண்டன் பர்க் அப்படிங்கிறது நியூசிலாந்துல, மஞ்சூரியன் அப்படிங்கிறது சைனால. ஓகே, இந்த வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பிளேபேக்கில் இருந்து ஸ்பீடை மட்டும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா. ஸோ எதுக்காக அப்படின்னா கொஸ்டின் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. மற்றபடி ரிவிஷன் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அப்படி ஸ்பீடாகவே போயிடலாம். சரிங்களா. 76வது கொஸ்டின் உயிர்கோளம் என்பது புவியின் மேற்பகுதியிலும் உள்பகுதியிலும் உயிரினங்கள் வாழும் மெல்லிய அடுக்காகும். 77வது கொஸ்டின் மனித மக்கள் தொகை பற்றிய புள்ளி விவர ஆய்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது. மக்கள் தொகையியல். 78வது கொஸ்டின் பழங்காலத்தில் கிரேக்க மொழியில் டெமோஸ் என்றால் மக்கள் என்றும் கிராஃபிஷ் என்றால் கணக்கிடுதல் என்றும் பொருளாகும். 79வது கொஸ்டின் நவீன உலகில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்திய முதல் நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் டென்மார்க். 80வது கொஸ்டின் இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட ஆண்டு 1872.
81வது கொஸ்டின், உலக வழிகாட்டும் செயற்கைக்கோள் அமைப்பு என்பது பயனாளிகளுக்கு வழியையோ அவர்களின் இருப்பிடத்தையோ உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அறிந்து கொள்ள உதவும் ஒரு அமைப்பு. 82வது கொஸ்டின், புவியின் சுழற்சி காரணமாக காற்று தான் வீசும் பாதையிலிருந்து விலகி வீசும். இவ்வாறு காற்று தன் பாதையிலிருந்து விலகி வீசுவதை கோரியாலிஸ் விளைவு என்கிறோம். இதோட 9ஆம் வகுப்பு புவியியல் இருந்து முடிஞ்சிருச்சு. சரிங்களா? ஸோ 9th உள்ள ஹிஸ்டரியும் பார்த்துட்டோம், ஜியாகிரபியும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 9th உள்ள அரசியல் அமைப்பு. சரிங்களா? 83வது கொஸ்டின், எந்த நாடு பாராளுமன்ற ஆட்சி முறையை பின்பற்றுகிறது? இந்தியாவும் இங்கிலாந்தும். சரிங்களா? 84வது கொஸ்டின், எந்த நாடு ஜனாதிபதி ஆட்சி முறையை பின்பற்றுகிறதுனா அமெரிக்காவும் பிரான்ஸும். 85வது கொஸ்டின், பொதுவாக ஒரு ராஜா அல்லது ராணியாக ஒருவர் ஆட்சி செய்யும் அரசாங்க அமைப்பு? ஆன்சர் முடியாட்சி. 86வது கொஸ்டின், FICCI இன் விரிவாக்கம் கேட்டிருக்காங்க. இதற்கான விரிவாக்கம் இந்திய வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்ப கூட்டமைப்பு. 87வது கொஸ்டின், AITUC இதோட விரிவாக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ். 88வது கொஸ்டின், INAயோட விரிவாக்கம் கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் இந்திய மருத்துவ சங்கம். 89வது கொஸ்டின், AISF இதோட விரிவாக்கம் கேட்டிருக்காங்க. அகில இந்திய மாணவர் கூட்டமைப்பு. 90வது கொஸ்டின், மக்களவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பிரதமர். 91வது கொஸ்டின், 2017 எத்தனை கட்சிகள் தேசிய கட்சிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன? ஆன்சர் 7. இப்போ கரண்ட்ல எத்தனை தேசிய கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்டன அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. 92வது கொஸ்டின், அழுத்த குழு என்ற சொல் எந்த நாட்டில் தோன்றியது? ஆன்சர் அமெரிக்கா. 93வது கொஸ்டின், ஒவ்வொரு ஆண்டும் மனித உரிமைகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? டிசம்பர் 10. 94வது கொஸ்டின், தென்னாப்பிரிக்காவில் இருந்த பாகுபாட்டின் மிக உயர்ந்த வடிவம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் நிறவெறி. அதாவது கருப்பின மக்கள் எல்லாத்தையுமே ஒதுக்குனாங்களா, ஸோ அதனால நிறவெறி. 95வது கொஸ்டின், நிறவெறிக்கு எதிராக குரல் எழுப்பியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நெல்சன் மண்டேலா. 96வது கொஸ்டின், ஒரு செயலை செய்ய வேண்டும் அல்லது செய்யக்கூடாது என்று நீதிமன்றம் அல்லது பிற சட்ட அதிகாரங்கள் மூலம் எழுதப்பட்ட உத்தரவு ஏதுன்னு கேட்டிருக்காங்க. நீதி பேராணை. 97வது கொஸ்டின், குழந்தைகளின் இலவச மற்றும் டயாக் கல்விக்கான உரிமை சட்டம் எந்த ஆண்டில் நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர் 2009. 98வது கொஸ்டின், போக்சோ சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? 2012. இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க கொஸ்டின் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதாவது பாக்ஸ் கொஸ்டின்ல புக்கில் உள்ள அப்படியே பாக்ஸ் கொஸ்டின் தான் எடுத்திருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாகவும் பாருங்கள். இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் கண்டிப்பாக நீங்களும் தெரிஞ்சிருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சரிங்களா? 99வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பில் குழந்தைகள் உரிமை பிரிவு 24 என்ன சொல்லுதுன்னா, 14 வயதுக்குட்பட்ட எந்த குழந்தையும் ஆபத்தான வேலையில் ஈடுபடுத்தக்கூடாது. பிரிவு 45 என்ன சொல்லுதுன்னா, 14 வயது நிறைவடையும் வரை இலவச மற்றும் கட்டாய கல்வி அனைத்து குழந்தைகளுக்கும் அளிக்கப்பட வேண்டும். 100வது கொஸ்டின், குழந்தைகளுக்கான உதவி மைய எண் அதாவது சைல்டு லைன் இந்தியாவின் முதல் 24 மணி நேர கட்டணமில்லா அவசர தொலைத்தொடர்பு சேவை எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. 1098. 101வது கொஸ்டின், தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை எப்போது நிறைவேற்றப்பட்டு மூதாதையரின் சொத்துக்களில் பெண்களுக்கும் சம உரிமை வழங்கியுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் 1989. 102வது கொஸ்டின், இந்து வாரிசுரிமை சட்டத்தை எந்த ஆண்டு மத்திய அரசு திருத்தியதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 2005. 103வது கொஸ்டின், 2005 மத்திய அரசு செய்த மாற்றங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் மூதாதையரின் பிரிக்கப்படாத சொத்தில் வாரிசு அடிப்படையில் பெண்களுக்கு சம உரிமையினை அளித்தது. 104வது கொஸ்டின், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு எவ்வளவு இடஒதுக்கீடுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 26.5%. 105வது கொஸ்டின், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு, அதாவது முஸ்லிம்களுக்கு. சரிங்களா? இதற்கான ஆன்சர் 3.5%. 106வது கொஸ்டின், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு எவ்வளவு இடஒதுக்கீடுனா ஆன்சர் 20%. 107வது கொஸ்டின், பட்டியல் சாதியினருக்கு எவ்வளவு இடஒதுக்கீடுனா ஆன்சர் 18%. 108வது கொஸ்டின், பட்டியலிடப்பட்ட பழங்குடியினருக்கு எவ்வளவு இடஒதுக்கீடுனா 1%. 109வது கொஸ்டின், தொழிலாளர் நலனில் டாக்டர் BR அம்பேத்கரின் பங்களிப்புகள் என்னன்னு கேட்டிருக்காங்க.
தொழிற்சாலையில் வேலை நேரம் குறைப்பு, தொழிற்சங்கங்களின் கட்டாய அங்கீகாரம், இந்தியாவில் வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் அமைத்தல், தொழிலாளர் காப்பீட்டுக் கழகம், தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியம், நிலக்கரி மற்றும் மைக்கா சுரங்கத்தின் வருங்கால வைப்பு நிதி. 110வது கொஸ்டின், மன்னராட்சியில் நாட்டின் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. மன்னராட்சி அப்படின்னாலே ஒரு ராஜா அல்லது ராணி தான் ஆட்சி பண்ணுவாங்க. ஸோ ஆன்சர் ஒரு ராஜா அல்லது ராணி. 111வது கொஸ்டின், இஸ்ரேலின் பாராளுமன்றத்தின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. கவுலட். 112வது கொஸ்டின், ஜெர்மனியல் பாராளுமன்றத்தின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. பந்தஸ்டாக். 113வது கொஸ்டின், டென்மார்க்கில் உள்ள பாராளுமன்றத்தின் பெயர் என்ன அப்படின்னா போக்டிங். 114வது கொஸ்டின், நார்வேயின் பாராளுமன்றத்தின் பெயர் அப்படின்னா ஸ்டோர்டிங். 115வது கொஸ்டின், அமெரிக்காவில் உள்ள பாராளுமன்றத்தின் பெயர் என்ன அப்படின்னா காங்கிரஸ். 116வது கொஸ்டின், ஜப்பான் பாராளுமன்றத்தின் பெயர் என்ன அப்படின்னா டயட். 117வது கொஸ்டின், பிரிட்டனில் உள்ள பாராளுமன்றத்தின் பெயர் என்ன அப்படின்னா பாராளுமன்றம் தான். 118வது கொஸ்டின், அரசின் தலைவர் என்று அழைக்கப்படுவர் யாருன்னா ஜனாதிபதி. 119வது கொஸ்டின், அரசாங்கத்தின் தலைவர் என்று அழைக்கப்படுவர் பிரதமர். 120வது கொஸ்டின், மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான உறவு பத்தி கேட்டிருக்காங்க. சட்டமன்ற உறவுகள் விதி 245 to 255, நிர்வாக உறவு விதி 256 to 263, நிதி உறவுகள் 268 to 293. 121வது கொஸ்டின், மத்திய பட்டியலில் எத்தனை துறைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன? ஆன்சர் 100 துறைகள். 122வது கொஸ்டின், மாநில பட்டியலில் எத்தனை துறைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன? ஆன்சர் 61 துறைகள். 123வது கொஸ்டின், பொதுப்பட்டியலில் எத்தனை துறைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன அப்படின்னா 52 துறைகள். 124வது கொஸ்டின், வெளியுறவு துறைகள், பாதுகாப்பு, ஆயுதப்படைகள், தொலைத்தொடர்பு, தபால் மற்றும் தந்தி மாநிலங்களுக்கிடைக்கான வியாபாரம் மற்றும் வணிகம் எதன் கீழ் வருகிறதுன்னு கேட்டிருக்காங்க. மத்திய பட்டியல் கீழ் வருகிறது. 125வது கொஸ்டின், குற்றவியல் மற்றும் சிவில் நடைமுறைகள், திருமணம் மற்றும் விவாகரத்து, பொருளாதாரம் மற்றும் சிறப்பு திட்டமிடல், செய்தித்தாள்கள், புத்தகங்கள் மற்றும் அச்சகங்கள், மக்கள் தொகை கட்டுப்பாடு ஆகியன எதன் கீழ் வருகிறதுனா மாநில பட்டியல் கீழ் வரும். 126வது கொஸ்டின், மொத்த தேசிய மகிழ்ச்சி என்ற பதத்தை யார் உருவாக்கியதுன்னு கேட்டிருக்காங்க. பூட்டானின் 4வது மன்னர் ஜிக்மே சிங்கே வாங். 127வது கொஸ்டின், அரசாங்கத்தின் 3 தூண்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க. சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை. 128வது கொஸ்டின், 73வது மற்றும் 74வது அரசியலமைப்பு திருத்த சட்டங்கள் எந்த ஆண்டில் நிறைவேற்றப்பட்டன? ஆன்சர் 1992. 129வது கொஸ்டின், ரிப்பன் பிரபு இந்தியாவில் உள்ளாட்சியை அறிமுகப்படுத்திய ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. 1882. 130வது கொஸ்டின், பல்வந்த்ராய் மேத்தா குழு எப்போது உருவாக்கப்பட்டது? ஆன்சர் 1957. 131வது கொஸ்டின், அசோக் மேத்தா குழு எப்போது உருவாக்கப்பட்டதுன்னா 1977 to 78. 132வது கொஸ்டின், ஜிவிகே ராவ் குழு எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1985. 133வது கொஸ்டின், எல்.எம். சிங்கலை குழு எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1986. 134வது கொஸ்டின், எந்த குழு 3 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ் முறையை பரிந்துரைத்தது அப்படின்னா பல்வந்த்ராய் மேத்தா குழு. எந்த குழு 2 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ் முறையை பரிந்துரைத்தது அப்படின்னா அசோக் மேத்தா குழு. ஜிவிகே ராவ் கமிட்டியாரால் உருவாக்கப்பட்டது திட்டக்குழு. 137வது கொஸ்டின், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் முதலாம் பராந்தக சோழனின் கல்வெட்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. உத்திரமேரூர் கல்வெட்டு. 138வது கொஸ்டின், மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டதுன்னா 1950. 139வது கொஸ்டின், மதராஸ் பஞ்சாயத்து சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டதுன்னா 1958. 140வது கொஸ்டின், கிராமப்புறங்களில் பிரதிநிதிகளை மக்களாக கொண்ட கிராம சுயராஜ்யத்தை விரும்பியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. மகாத்மா காந்தி. அதாவது இந்த மாதிரி கிராமம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா மேக்சிமம் காந்தி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதற்கான ஆன்சர் தெரில, ஒரு வேளை கொலாப்ஸ் ஆகுதுன்னா மேக்சிமம் கிராமம். அதாவது எந்த கொஸ்டின்லையுமே கிராமம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ஆன்சர் காந்தி தான் இருக்கும். சரிங்களா? 141வது கொஸ்டின், தமிழகத்தில் எத்தனை மாநகராட்சிகள் உள்ளன? ஆன்சர் 21. 142வது கொஸ்டின், 1917 ஈரோடு நகராட்சி தலைவராக பதவியேற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பெரியார்.
143வது கொஸ்டின், பெரியாரால் குழாய் மூலம் நீர் வழங்கும் திட்டம் எந்த ஆண்டு செயல்படுத்தப்பட்டதுன்னா 1919. 144வது கொஸ்டின், புதிய பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1994. 145வது கொஸ்டின், உள்ளாட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ரிப்பன் பிரபு. 146வது கொஸ்டின், உள்ளாட்சி தேர்தலை நடத்துபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. மாநில தேர்தல் ஆணையம். சரிங்களா, இதோட 9ஆம் வகுப்பு அரசியலமைப்புல இருந்தும் கொஸ்டின் முடியுது. நம்ம இப்போ லாஸ்டா பார்க்க போறது எக்கனாமிக்ஸ் மொத்தம் பார்த்துடலாம். 9ஆம் வகுப்புல உள்ள எக்கனாமிக்ஸ் கொஸ்டினையும் பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பாக்ஸ் கொஸ்டின் எல்லாமே. ஸோ எந்த கொஸ்டினுக்கு எந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக ரிவிஷனுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோவை சேவ் பண்ணியே வச்சுக்கோங்க. சரிங்களா, ஓகே. 9ஆம் வகுப்பு பொருளாதாரம். 147வது கொஸ்டின், 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவில் முதலிடம் பிடித்த மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. கேரளா. 148வது கொஸ்டின், 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாலின விதத்தில் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளதுனாலும் கேரளா தான். 149வது கொஸ்டின், 2015-16 தரவுகளின்படி உயர்கல்வியில் சேர்வதில் முதலிடம் பிடித்த மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. அது ஆன்சர் தமிழ்நாடு. 150வது கொஸ்டின், தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர் 2010. 151வது கொஸ்டின், உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டதுன்னா ஆன்சர் 2002. 152வது கொஸ்டின், சுற்றுச்சூழல் பன்முகத்தன்மை சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டதுன்னா 1986. 153வது கொஸ்டின், வன பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டதுன்னா 1980. 154வது கொஸ்டின், நீர் தடுப்பு மற்றும் மாசு கட்டுப்பாட்டு சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டதுன்னா 1974. 155வது கொஸ்டின், வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டதுன்னா ஆன்சர் 1972. 156வது கொஸ்டின், அன் அன்சர்டன் க்ளோரி என்ற புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நோபல் பரிசு பெற்ற பேராசிரியர் அமர்த்தியா சென்னா. 157வது கொஸ்டின், ஸ்லேட்டர் கிராமம் என்று அழைக்கப்படும் கிராமம் எதுன்னு கேட்டிருக்காங்க. விழுப்புரத்தில் உள்ள இருவேல்பட்டு கிராமம். 158வது கொஸ்டின், இந்தியாவின் நாணயம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ரூபாய். 159வது கொஸ்டின், இங்கிலாந்தின் நாணயம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா பவுண்டு. 160வது கொஸ்டின், ஐரோப்பிய ஒன்றியத்தின் நாணயம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா யூரோ. 161வது கொஸ்டின், கனடாவின் நாணயம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா டாலர். 162வது கொஸ்டின், ஜப்பானின் நாணயம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா யென். 163வது கொஸ்டின், சீனாவின் நாணயம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா யுவான். 164வது கொஸ்டின், சவுதி அரேபியாவின் நாணயம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ரியால். 165வது கொஸ்டின், ஆஸ்திரேலியாவின் நாணயம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா டாலர். 166வது கொஸ்டின், மலேசியாவின் நாணயம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா ரிங்கிட். 167வது கொஸ்டின், பாகிஸ்தானின் நாணயம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ரூபாய். 168வது கொஸ்டின், இலங்கையின் நாணயம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ரூபாய். அதாவது இந்தியாவிலே ரூபாய் தான், பாகிஸ்தான்லேயே ரூபாய் தான், இலங்கையிலேயே ரூபாய் தான். சரிங்களா, கடைசி கொஸ்டின் 169வது கொஸ்டின், 1990 டோலி ஆலனால் டேஷ் என்ற சொல் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டாங்க. மெய் நிகர் நீர். அதாவது 1990 டோலி ஆலனால மெய் நிகர் நீர் என்ற சொல் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகே, இதோட 9th சோசியல் சயின்ஸோட பாக்ஸ் கொஸ்டின் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நம்ம ஏற்கனவே நம்மளோட சேனல்ல 10th சோசியல் சயின்ஸ்ல உள்ள பாக்ஸ் கொஸ்டினை வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்ததை மறக்காம அந்த வீடியோவுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படியே நம்மளோட சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டோட்டலாக சயின்ஸு சோசியல் எல்லாத்துலேயுமே உள்ள பாக்ஸ் கொஸ்டினையுமே கண்டினியூஸாக பார்த்துடலாம். சரி, ஓகே, தேங்க்யூ.